ஹாய், இன்றைக்கி எல்லோரும் என்ன பார்க்க போகிறோன்னா பிழை திருத்தம். இந்த ஹெட்டிங்லேருந்து ஒரு 1 or 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ பிழை திருத்தமில் 3 ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஊர் ஒரு அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஊர் என்பது இரண்டாவது வார்த்தை உயிரெழுத்தாக இருந்தால் பயன்படுத்த வேண்டும். ஒரு என்பது இரண்டாவது வார்த்தை உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் பயன்படுத்த வேண்டும். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஊர் ஒரு நகரம் அப்படி இருக்குன்னா இங்கே மாற்றி கொடுப்பாங்க, தப்பான வேர்ட் கொடுப்பாங்க, நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த லெட்ரு உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா ஓர் வரணும், இந்த லெட்டர் உயிர்மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா ஒரு வரணும். இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். சென்டென்ஸில் இதை கண்டிப்பாக மாற்றி தான் கொடுப்பாங்க. ஊருன்றது தப்பான இதுவாக கொடுப்பாங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அஃது அது அதே ரூல் தான். உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அஃது யூஸ் பண்ணணும், உயிர்மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அஃது இங்கே இங்கேன்னு வருது, உயிரெழுத்து. இங்கே நன்றாக, ஸோ நன்றாக நான் உயிர்மெய் எழுத்து அதுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 2 ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டனாக இந்த ஒரு டேப்லர் காலம் நீங்கள் போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மையில் ஒருமை பன்மை, அதே போல் முன்னிலையில் ஒருமை பன்மை, படற்கையில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். தன்மைனா நம்மளை பற்றி சொல்கிறது. அப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது ஒருமையை என்னை மட்டும் யூஸ் பண்ணனா நான் அல்லேன்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே தன்மையில் பல பேர் நாங்கள் அப்படி நாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அல்லோம் யூஸ் பண்ணணும். நாம் நாங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அல்லோம்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒருமையில் வந்துச்சுன்னா தன்மை, ஒருமையில் அல்லேன், பன்மையில் அல்லோம். ஓகேங்களா? அதே போல் முன்னிலைனா ஃப்ரண்ட்டில் இருக்கவங்கள அவங்கள சொல்லும்போது நீ அப்படி சொல்லும்போது அல்லை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பன்மையில் நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கன்னா நீவீர் அல்லீர் யூஸ் பண்ணணும். இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. தன்மைனா அல்லேன், அதுலேயே பன்மைனா அல்லோம், நீனா அல்லை, நீவீர்னா அல்லீர். ஓகேங்களா? படற்கைனா ஆண்பால் சொல்லும்போது அவன் சொல்லும்போது அல்லன்னு சொல்லணும், அவள் வரும்போது அல்லல்னு வரணும். ஓகேங்களா? அவர் வரும்போது பலர்பால் நிறைய பேர் சேர்த்து, ஆண்பால்னால் ஒருத்தரை சொல்லும்போது அவன் அந்த மாதிரி சொல்லும்போது அல்லன், பெண்பால் அவள் சொல்லும்போது அல்லல், பலர்பால் அவர் அவர்கள் அப்படி சொல்லும்போது அல்லர். ஒன்றன் பால் அஃதுன்னு வந்துச்சுன்னா அஃது அன்று. ஓகேங்களா? ஒன்றன் பால் அஃது அன்று. பலவின் பால் அவை அல்ல, அஃதுன்னு அன்று வரணும், அவைன்னு அல்ல வரணும். ஓகேங்களா? இந்த ஒரு டேப்லர் காலம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம அதை வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாம். அதை செய்தது நான் அல்லேன். ஓகேங்களா? இதில் எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த வார்த்தையை சென்டென்ஸ் தப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை செய்தது நான் அல்லை அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா அதான். இதில் ஒரு வார்த்தையை தப்பாக கொடுத்துட்டு நம்மளை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, எந்த ஆப்ஷன்ஸ் வரும்னு சொல்லி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் வரும்போது அல்லேன் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஏன்னா தன்மை ஒருமை தான், நம்மளை பற்றி நான்ன்றது ஒருமை. ஓகேங்களா? அப்போ அல்லேன்னு வரணும். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். கண்ணன் ஆண்பால், ஸோ அவன். ஓகேங்களா? அப்போ ஆண்பால் சொல்லும்போது அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மலர் ஒன்றன் பால். ஓகேங்களா? ஸோ ஒன்றன் பால் வரும்போது அன்று வரணும். ஓகேங்களா? அதே போல் சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள் அல்லர். சித்தர்கள்ன்றது பலர், நிறைய பேரை சொல்கிறாங்க. ஸோ அது பலர் பால், அப்போ அல்லர் இந்த மாதிரி. ஓகேங்களா? இது கொஷின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகைவீர் நீவீர் அல்லீர், நீவீர் வருது, ஸோ அல்லீர். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல.
பலவின்பால். ஸோ வந்து இவைன்னு வந்தால் இவை அவை அதெல்லாம் வந்து பலவின்பால். ஸோ வந்து அல்ல. ஓகேங்களா. உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். இங்கே பாருங்கள், இந்த டேஷ் கொடுத்துட்டாங்க, அல்லோம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அல்லோம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? தன்மை பன்மையில் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நாம், அப்போ நாம்னு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். மணிமேகலை பெண்பால். ஸோ வந்து லாஸ்ட்டில் அல்லல் வருது. ஓகேங்களா. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே. அதை வந்து திருத்தும்போது மன்னர் தன் வராது, தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். ஆமைகள் வேகமாய் ஓடாது. திருத்தம் ஆமைகள் வேகமாய் ஓடா. இந்த ஓடாது வரும்போது ஓடா. அந்த மாதிரி இந்த வார்த்தைகளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல. இது வந்து ஒன்றன்பால். ஸோ வந்து அஃது அது இது அதெல்லாம் வந்து ஒன்றன்பால். இதுன்னு வந்துன்னா அன்றுன்னு வரணும். ஓகேங்களா. பலவின்பாலில் தான் வந்து அல்லன்னு வரும். இது வந்து ஒன்றன்பால். ஸோ வந்து நான் அவை இவைன்னு வரும்போது தான் அல்ல அப்படின்னு வரணும். இது வந்து ஒன்றன்பால். ஸோ வந்து இது நான் கொடுத்த புத்தகம் இது அன்றுன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இது வந்து பிழை திருத்தம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் இல்லை 2 மார்க் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு அஃது அது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் தன்மை முன்னிலை படர்க்கை இந்த வார்த்தைகளும் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணுன்ற வார்த்தைகளும் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.